நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. புது எண்ணெயால் புது பலத்தால் புதிய கிருபையால் என்னை நிரப்பும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. பரலோக தந்தையை நன்றி சொல்கிறேன். கிருபைக்காக இரக்கத்துக்காக தோத்துரும். அதிசயம் செய்யுங்க இசப்பா. அடிமையை மறுத்து பேசுங்க. பெரிய காரியம் செய்யுங்க. கிருபை சொன்னவர்களட்டும் பரிசுத்த ஆவியானவர் ஜெபத்தோடு கூட இந்த பிள்ளைகளுக்கு ஒரு இரக்கம் செய்ய முடியாது கேட்குற பிள்ளைகளுக்கு அற்புதம் அதிசயம் நடக்கட்டும் ஏசப்பா. உங்கள் கரத்திலே தாழ்த்துறேன். இயேசுவி நாமத்தை ஜெபிக்கிற பிதாவே, ஆமீன். அன்பான ஜோசா டிவி நேயர்களுக்கு இயேசுவி நாமத்திலே நன்றி சொல்கிறேன். இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே உங்களை யாவரே வாழ்த்துகிறேன்னு ஆசீர்வதிக்கிறேன். உயிர்த்தெழுந்த வல்லமை இறங்கி பெரிய அற்புதங்கள் நடக்கும்படியாக ஆண்டவர் நம்ம கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். பாருங்கள், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் உயிர்த்தெழுந்த 3ஆம் வசனம் 1 வசனத்தில் அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திஷ்டாங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். பாருங்கள், அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை நம்ம கூட இருந்து பெரிய காரியங்களை செய்யும். சொத்துறோம். என்னது 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகினார் அப்படி சொல்லி நம்ம விதத்தில் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர்னா சீசர்கள் 40 நாளளவும் தரிசனம் கொடுத்துருக்கார். உயிரோடு இருக்கிறதாக காண்பிச்சிருக்கிறார். தரிசனம் கொடுத்துருக்கார். பத்திகளா? ஹல்லேலூயா. என்ன சொல்லியிருக்காரு பாருங்க. அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும்போது அவர்களோடு கூடி வந்திருக்கும்போது அவர்களை நோக்கி சோத்திரம், யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தார். நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள் அப்படி சொல்லி பேசுகிறார். சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். அவர் யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தார். இயேசுவும் யோவான்தான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றார். அப்போ பரிசுத்த ஆவியினாலே நீங்கள் ஞானஸ்நானம் பெறுவீர்கள் அப்படின்னு சொல்கிறார். அது மட்டும் இல்லை, என்ன சொன்னாருன்னா, ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். அப்பொழுது கூடி வந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்தில் ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். சோத்திரம். அல்லேலூயா. அவர் என்ன சொன்னார் பாருங்க, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் முழுவதும் சமேரியாவிலும் பூமியின் கடைசி பரிந்தும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொல்கிறார். பரிசுத்த ஆவி உங்களுக்கு வரும்போது தான் அப்படி நடக்கும். ஏன்னா பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள் அப்படின்னு சொன்னார். அது மட்டும் இல்லை, பரிசுத்த ஆவி உங்களுக்கு வரும்போது நீங்கள் பலன் அடைகிறீர்கள். பலன் எப்போ கிடைக்கும்? பரிசுத்த ஆவி வந்தால் தான் பலன் கிடைக்கும். எப்போ கிடச்சிச்சு பேதுருக்கு பலன்? பேதுரு பரிசுத்த ஆவி பெறமுன்னால இயேசுவே என்ன செய்தான்? மறுதளித்தான். அவரை பற்றி எனக்கு தெரியவும் தெரியாது அப்படின்னு சத்தியம் பண்ணவும் சபிக்கவும் தொடங்கிட்டான். அப்படி சேவல் கூவுறதுக்கு முன்னால் 3 தரம் என்னை மறுதளிப்பாயின்னு சொல்லி ஏசப்பா சொன்னாங்களே, அதே போல் கரெக்டாக அந்த சேவல் 3 தரம் கூவி அந்த பேதுருக்கு சோத்திரம் மனம் திரும்பல சொல்லும்படியாக கூவிட்டு கரெக்டாக. ஒரு சேவல் கூட ஒரு 5 அறிவு உள்ள ஒரு மிருகம், வாய் பேச தெரியாது சேவலுக்கு, ஆனால் கரெக்டாக கூவி இருக்குல்ல, கரெக்டாக கூவி இருக்குது. இன்றைக்கி கூட நிறைய மனுஷர்கள் இவங்க பாவம் செய்கிறாங்களே, இந்த பாவத்திலேருந்து வெளியே வாங்கன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. ஆனால் கரெக்டாக செய்த பாவத்துக்கு கரெக்டாக அந்த சேவல் கூவி அந்த பேதுரு சோத்திரம் மனம் திரும்பிட்டானே, மனம் திரும்பி நேரி எசப்பட்டு ஓடி வந்துட்டான். மனம் திரும்பி அவன் ஆண்டு பிள்ளையாக மாறி இருக்கிறான். அதனால தான் பரிசுத்த ஆவி பெற்ற பிறகு அவன் தைரியமாக சொல்வான், ஜீவாதிபதியை நீங்கள் கொலை செய்தீர்கள், அதுக்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கோம் அப்படின்னு தைரியமாக சொல்லிடுவான். பாருங்க, ஆண்டவர் பெரிய காரியம் செய்வார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. சோத்திரம். அல்லேலூயா. பாருங்கள், ஆண்டவர் பெரிய காரியம் செய்கிறவர்.
அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3 அதிகாரம் 15ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், அவரை தேவன் மரித்தொழுந்து எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம். இவ்வளோ தைரியமாக சொல்லிட்டோம் பார்த்தீங்களா? ஜீவாதிபதியை கொலை செய்தீங்கன்னு சொல்லி முதல்ல அவரை பற்றி தெரியவே தெரியாதுன்னு சொன்னவன் அவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறான் பாருங்க. சோத்திரம். அப்போஸ்தலர் நடவடிக்கை 4 அதிகாரம் 12ஆம் வசனம், அவராலே அன்றி வேறொருவாலும் ரட்சிப்பு இல்லை, நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்து கீழங்கும் மனுஷருக்குள்ளேயும் அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளைப்படவும் இல்லை என்று சொல்கிறான் பாருங்க. அது மட்டும் இல்லை, அவ்வளோ தைரியமாக சொன்னோன்னே பேதுரும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறி இல்லாதவர்கள் என்றும் பேதமே உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவோடு கூட இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள். எப்போ அறிந்து கொண்டிருக்காங்க பார்த்தீங்களா? பரிசுத்தாவி பெற்றவர் தான் இயேசுவோடு கூட இருந்தவங்கன்னு அறிந்து கொண்டிருக்காங்க. அவ்வளோ ஸ்ட்ராங்காக பேசியிருக்காங்க. அல்லேலூயா. அவ்வளோ வைராக்கியமாக பேசியிருக்காங்க. பேதுரு யோவான்னு தைரியமாக பேசியிருக்காங்க. பரிசுத்தாவி இருந்தால் தான் தைரியமாக பேச முடியும். பரிசுத்தாவியில் நிரம்பி இருந்தால் தான் தைரியமே வரும். இல்லைன்னா பயந்துக்கிட்டே இருக்கணும். ஆண்டவர் பயப்படாதே, நான் உன் கூட இருக்கிறேன்னு சொல்கிறாரு. எவ்வளோ தான் சொன்னாலும் சிலருக்கு பயம் வந்துகிட்டே இருக்கும். பரிசுத்தாவியே நம்ம கூட இருந்தால் தான் பயமே வராது. அதனால அவர் பயம் இல்லாமல் ஃபஸ்ட்டு பரிசுத்தாவியே பெறல பேதுரு. அதனால பயந்து சொல்லிட்டான். அல்லேலூயா. நம்மளையும் கொண்டு சிலுவையில் அரைஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி பயந்து அவரை பற்றி எனக்கு தெரியவே தெரியாதுன்னு சொல்லிட்டான். ஆனால் என்னைக்கு இப்போ இந்த நாள் வந்தபோது பரிசுத்தாவியில் நிரம்புனானோ அந்த நிரம்பின பிறகு அவன் தைரியமாக பேசுனாங்க. பேதுரு யோவானும் தைரியமாக பேசுகிறாங்க. சோத்திரம். அல்லேலூயா. ஆண்டவர் பெரிய காரியம் செய்கிறவர். அல்லேலூயா. அதிசயங்களை செய்கிற தேவன். அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை எவ்வளோ பெரிய காரியத்தை செய்கிறது தெரியுமா? பார்த்தீங்களா? பரிசுத்தாவி உங்களுக்கு வரும்போது முதலாவது பலன் அடைகிறீர்கள். பலம் இல்லாதவர்களுக்கு பலன் கொடுக்கிற தெய்வம். நிறைய பேர் பலன் இல்லை, கால்கையெல்லாம் உழையுது, முதுகுலாம் வலிக்கு, அப்படி பலம் இல்லையேன்னு சொல்லி வருத்தப்படுவாங்க. அப்போது ஆண்டவர் பரிசுத்தாவியில் நம்ம நிரம்பும் பொழுது கண்டிப்பாக நமக்கு பலம் கிடைக்கும். அவர் நம்முடைய சரீரத்தை பலப்படுத்துகிற தேவன். அல்லேலூயா. நல்ல புது பலன் கொடுக்கிற தேவன். பாருங்கள், எவ்வளோ ஹார்லிக்ஸ் குடித்தாலும் ஒருவேளை எவ்வளோ சத்தான ஆகாரம் சாப்பிட்டாலும் கூட அப்படி பலன் கிடைக்காது. நீங்கள் பரிசுத்தாவிலே நிரம்பி பாருங்கள், புது பலன் கிடைக்கும். அல்லேலூயா. அதனால தான் அவர் சொல்கிறாரு, பலன் அடைந்தது மட்டுமல்ல, என்ன நடக்குது? நீங்கள் எருசலேமுக்கு போகணும், யூதா அதே முழுவதும் போகணும், சமேரியாவிலையும் பூமியின் கடைசி பரியந்தம் சாட்சியாக இருக்கணும். கடைசி பரியந்தம் பூமி எங்கே இருக்கோ அங்கெல்லாம் போய் ஏசப்பா நாமத்தை மகிமைப்படுத்தணும், சாட்சி சொல்லணும். அவர் செய்த அற்புதத்தை குறித்து நிறைய பேருக்கு ஏசப்பா அற்புதம் செஞ்சுருக்காங்க. ஆனால் சாட்சி சொல்ல மறந்து போய் நல்லா சாப்பிட்டுட்டு சொந்த குடும்பத்தை பார்த்துட்டு நல்லா வேலை செய்து சம்பாத்தியம் பண்ணிவிட்டு பணம்லாம் சேர்த்து வச்சுட்டு பிள்ளைகளெல்லாம் பார்த்துக்கிட்டு பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடிக்க பிள்ளைகளுக்கு அறையெல்லாம் பார்க்க உலகப்பரமாக எல்லா காரியத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் இயேசு அந்த பரிசுத்தாவி தந்தது எதற்காக? உங்களை சாப்பிட்டுட்டு குடும்பத்தை பார்க்க மட்டும் இல்லை, அன்பு பிள்ளைகளே, இயேசுப்பாக ஏதாவது சாட்சி சொல்லி மகிமைப்படுத்தணும். பூமியின் கடைசி பிறந்தும் சாட்சியாக இருங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. அவர் சொன்னது தான். சோத்திரம். சமேரியா முழுவதும் போங்க, யூதேயாவுக்கு போங்க, எருசலேமுக்கு போங்க, பூமியின் கடைசி பிறந்தும் சாட்சி சொல்லி ஏசப்பா நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவர் சர்வ வல்லவர். பாருங்கள், ஒரு காலத்தில் பெரிய பஞ்சம் இருந்துச்சு. அப்போது சோத்திரம். அல்லேலூயா. அந்த 4 குஷ்டரோகிகள் சமேரியாவில் பஞ்சம் தாங்க முடியும், செத்துருவோம். அப்போது சீரியா நாட்டில் நல்லா ஆசீர்வாதமாக இருக்காங்க, செழிப்பாக இருக்காங்க. இந்த 4 கிறிஸ்தவர்களும் சரி அந்த சீரியாவுக்கு போனால் நம்மளை கொன்னுவிடுவாங்கன்னு தெரியும். கொன்னா பரவாயில்ல, வயிற்றுக்கு சாப்பிடக்கு வழியில் இங்கேருந்து சாக தான் செய்யணும், அதை விட செத்துருவோன்னு சொல்லி போனாங்க. அங்கே போனால் சீரியா நாட்டில் இவங்க 4 பேரும் நடந்து தான் போகிறாங்க. அங்கே குதிரையின் இறைச்சல் எல்லாம் கேட்டோடனே எல்லாரும் வீடெல்லாம் திறந்து வச்சுட்டு ஓடிட்டாங்க.
எல்லாம் ஓடிட்டாங்க. சோத்திரம். நேரே 4 பேர் போய் ஒரு வீட்டில் சாப்பாடு இருந்திருக்கு, நல்லா சாப்பிட்டாச்சு. 2-3 வீடு போய் நல்லா வயிற்று நிறைய சாப்பிட்டாச்சு. அது மட்டும் இல்லை, வெள்ளியும் பொண்ணும் இருக்குது. அங்கே உள்ள எல்லாம் எடுத்து வச்சாச்சு, எல்லாம் அள்ளி வச்சுட்டாங்க. அப்போ பறவை என்ன சொல்கிறாங்கன்னா, 4 பேரும் சேர்ந்து இந்நாள் நற்செய்தியை அறிவிக்க நாள் சும்மா இருந்தால் குற்றம் நம்ம மேலே சுமரும். ஏன்னா அங்கே சமரிய நாட்டில் மக்கள்லாம் என்ன செய்கிறாங்க, இஸ்ரவேல் மக்கள்லாம் வேதனைப்படுறாங்க. அங்கே சாப்பாட்டுக்கு வழியில் கஷ்டப்படுறாங்க. ஒரு கழுதை தலை 80 வெள்ளிக்காசுக்காக விற்குது. பிள்ளையை வெட்டி சாப்பிட்றாங்க. எவ்வளோ பெரிய பஞ்சம். அதனால் நம்ம எப்படியாவது போய் நம்ம சொல்லுவோம், நம்ம நாட்டில் போய் சொல்லுவோன்னு சொல்லி நேர வந்து சொல்லிட்டாங்க. 4 பேரும் நல்ல செய்தி சொல்லியிருக்காங்க, சாட்சி சொல்லியிருக்காங்க. அல்லேலூயா. ஏசப்பா அதான் சொல்கிறார், நீங்கள் பரிசுத்தாவி உங்கள்கிட்ட வரும்போது நீங்கள் சாட்சிகளாக இருங்க. ஏசப்பா உங்களுக்கு செய்த நன்மையை ஏன் சொல்ல முடியல? நிறைய பேருக்கு ஏசப்பா நிறைய நன்மை செஞ்சுருப்பாங்க, அதை யார்கிட்டையும் சொல்கிறதே கிடையாது. கஷ்டப்படுற மக்கள்கிட்ட போய் சொல்லுங்களேன், வேதனைப்படுற மக்கள்கிட்ட போய் சொல்லுங்களேன். பஞ்சம் இருந்துச்சுன்னா, ஒரு வேளை நம்ம தரத்தரம் இருக்கும்போது, கடன் பிரச்சனை இருக்கும்போது ஏசப்பாட்டு ஜெபம் பண்ணி கடனை அடைச்சி தந்திருப்பாங்க, கொஞ்சம் ஆசீர்வாதமாக இருப்போம். ஆனால் அதை நிறைய பேர்கிட்ட சொல்கிறதே கிடையாது. சொல்லுங்களேன், பேசுகிறவங்கள்ட்ட சொல்லுங்களேன், பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட சொல்லுங்கள், சொந்தக்காரங்கிட்ட சொல்லுங்கள், பூமியின் கடைசி பரிந்து சொல்லுங்களேன். ஏசப்பா நாமத்தை மையப்படுத்துங்க. இந்த 4 குஷ்டரோகிகளும் போய் சொல்லியிருக்காங்க. என்ன நடக்குது பாருங்கள். அவங்க எல்லாம் வந்து பார்க்கும்போது அந்த சோத்திரம், அந்த ஊரே கிடந்திருக்கு, அப்படியே திறந்து கிடந்திருக்கு. சோத்திரம். அல்லேலூயா. நேரே போய் எல்லாத்தையும் கொள்ளையிட்டுட்டு ஆசீர்வாதமாக மாறிட்டாங்க. அவங்க நல்ல செய்தி சொன்னதுனால தான் 4 குஷ்டரோகியும் நமக்கு நிறைய வெள்ளி பொண்ணும் கிடச்சிட்டு நம்ம பாட்டுக்கு தின்னுட்டு இருப்போம். அவன் பாட்டுக்கு என்னென்னையும் போயிட்டு போகிறாங்க அப்படி நினைக்கல. ஏன்னா அந்த 4 குஷ்டரோகிகளை யாருமே என்ன செய்ய மாட்டாங்க, பேச மாட்டாங்க. அந்த காலத்தில் குஷ்டரோகிகள் தள்ளி வைக்கப்பட்ட நிலைமையில இருப்பாங்க. ஊருக்கு வெளியே தான் இருப்பாங்க, ஊருக்குள்ளே அவங்க வர முடியாது. அப்படி இருந்தாலும் கூட சொல்லிட்டாங்களே. இன்றைக்கி கூட நிறைய இடத்துல என்ன இருக்குது, இந்த குஷ்டரோகி ஆஸ்பத்திரிலலாம் இருக்குது. அந்த குஷ்டரோகி ஆஸ்பத்திரி வச்சு டாக்டர் வச்சு பார்க்காங்க, சோமாக்குறாங்க. அந்த காலத்தில் ஊருக்குள்ளே அவங்க வர முடியாது, வெளியே தான் இருக்கணும். வெளியே தான் யாரும் கொண்டு சாப்பாடு கொடுத்தா திங்கணும். அப்படி கஷ்டப்பட்ட அந்த நாளில் கூட அவங்க ஓடி போய் சுவிசேஷத்தை சொல்லிட்டாங்களே, நல்ல செய்தி சொல்லிட்டாங்களே. அன்பு பிள்ளைகளே, நமக்கு ஏசப்பா செய்த நன்மையை கண்டிப்பாக சொல்ல வேண்டும். அல்லேலூயா. பூமியை கடைசி பிறந்து சாட்சிகளாக இருப்பீங்கன்னு சொன்னார். சொல்லி முடிச்சுட்டு என்ன சொல்கிறார் பாருங்க. இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டு இருக்கையில் உயிரை எடுத்துக்கொள்ளப்பட்டார். எப்படி பார்த்தீங்களா? இவர் சொல்லி முடிச்சிருக்காரு. பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஏசப்பா நிற்காங்க, சீசர்லாம் நிற்கிறாங்க, பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படியே பறந்து போயிட்டே இருக்காரு, வானத்துக்கு பறந்து போயிட்டே இருக்காரு. பார்த்தீங்களா? சோத்திரம். அவர்கள் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சோத்திரம். அவர்கள் கண்களுக்கு முன்பாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. மேகத்திலே போயிட்டுருக்கார் ஏசப்பா, மேகத்திலே வானத்தில் போயிட்டுருக்கார். அப்போ இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. எப்படி இருக்கும் பாருங்கள். ஏசப்பா 3 வருஷம் கூட இருந்து ஊழியம் செய்து நான் சந்தோஷம். 5 அப்போ 2 மீன் 5000 பேருக்கு போச்சுட்டு. அப்போ பாருங்கள், அற்புதம் அடையாளம் பேதுரு மாமி ஜுரமாக இருக்கும்போது சோகமாயிருக்கு. நிறைய வியாதியஸ்த சோகமாக்கியிருக்காங்க. குஷ்டரோகி சோகமாக்கியிருக்கான். கண் தெரியாத கண் கிடச்சிருக்கு. சொத்துரம் நடக்க முடியாதவங்க நடந்திருக்காங்க. திமிர்வாதக்காரனை சோகமாக்கியிருக்காரு. எவ்வளோ பெரிய அற்புதம். கூடே அலைஞ்சாங்களா? அல்லேலூயா. சோத்திரம். அப்போ எப்படி இருக்கும்? ஆனால் சிலுவையில் அடித்து கொண்டுட்டாங்க. அது ரொம்ப வேதனை. அது மட்டும் இல்லை, இறந்து போயிட்டாருன்னு சொல்லி கல்லறையில் வச்சு கள்ளத்துக்கு வச்சாங்க. ஆண்டவர் கள்ளத்துக்கு
அந்த தேவதூதன் கல்லை புரட்டி தள்ளிட்டு அவர் உயிர்த்து எழுந்தார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பாருங்கள், அவர் உயிரோடு இருக்கிறார். அப்போ இந்த சீசர்களுக்கு 40 நாள் அளவும் ஏசப்பா தரிசனம் கொடுத்துருக்காரு. இவங்களாம் பேசி சந்தோஷமாக இருக்கிறாங்க. 40 நாள் தரிசனம் வச்சுருக்க ஏசப்பா உயிரோடு இருக்கார், திரும்பி உயிரோடு வந்துட்டார் அப்படி சொல்லி திரும்பவும் ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொன்னால் எல்லோரும் சந்தோஷமாக இருந்திருப்பாங்க. அப்போ ஆனால் அவர் சொன்னார், நீங்கள் போய் சுவிசேஷம் சொல்லுங்கன்னு சொல்லிட்டார். நீங்கள் சாட்சியாக இருங்கள் அப்படி சொல்லிட்டார். இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படியே மேலே போய்கிட்டே இருக்காரு. எப்படி இருக்கும் பார்த்தீங்களா? மேகம் அப்படியே அவரை கொண்டு போயிட்டு, மேகம் கொண்டு போயிட்டு. சோத்திரம், ஹல்லேலூயா. அப்போ பார்த்துட்டே இருக்கிறாங்க. வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் அவர்கள் அருகே வந்துட்டாங்க. 2 பேர் வெண்மையான வஸ்திரம் தரித்து தேவதூதர்கள் வந்து என்ன சொல்கிறாங்க, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்தில் இருந்து வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்கள் முன்பாக எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் அப்படின்னு சொன்னாங்க. 2 பேரும் எப்பா எப்படி இருக்கும் பார்த்தீங்களா? ஹல்லேலூயா. வருவார் என் இயேசு சீக்கிரம் வருவார், ஆயத்தம் உள்ளவரை பரலோகம் சேர்த்திடுவார். ஆயத்தம்மா 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 சகோதரனே, ஆயத்தம்மா 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 சகோதரியே. இயேசு மறுபடியும் வருவார். அவர் எப்படி போனாரோ அப்படி திரும்ப வரப்போகிறார். கருங்கடலில் பாசிங் பிரேயர் முடிச்சுட்டு பஸ் ஸ்டாண்டில் வந்துருந்தேன். ஊருக்கு ஒரு தம்பி, ஒரு பையன், என்ன கல்யாணம் முடிஞ்சு 3 பிள்ளைகள் இருக்குது. சரியாக தண்ணி போட்டிருக்கான். தண்ணி போட்டுட்டு வந்து, அம்மா தோத்துறோம், பிரைஸ் தி லார்ட், எங்கே பார்த்தாலும் அம்மா தோத்துறோம்மா அப்படின்னு. சரி ஐயா, ஏசப்பா சீக்கிரம் வர போகிறாரு, நீ இப்படி குடிக்கியே, நீ மதபானம் குடிக்காதையா, ஏசப்பா வரும்போது எங்கே இருப்பா? அப்பவும் பாருங்க, நீ பரலோகத்துக்கு வரணும்ல, அதுவும் குடிக்காமல் இருந்தால் தான் வர முடியும் அப்படின்னு சொல்கிறேன். அவன் என்ன சொன்னான், ஏசப்பா வானத்திலே இருந்துக்கிட்டாங்க, இங்கே வர மாட்டாங்க, வந்தால் இனியும் திகி சிலுவையில் அரைஞ்சிருவானுவ, அதனால வர மாட்டார் அப்படிங்க. பார்த்தீங்களா? ஏற்கனவே ஒருக்கா சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க, கொண்டுட்டாங்க. அவர் உயிரோடு இருந்து பரலோகத்திலே இருக்கணும், இங்கே வந்தால் சிலுவையில் அரைஞ்சோன்னு சொல்லி வர மாட்டார் அப்படிங்க. பார்த்தீங்களா? அதான் சொன்னேன், ஏசப்பா சீக்கிரம் வரப்போகிறாரு, வரமாட்டாருன்னு நினச்சிக்கிட்டே இருக்காதுங்க, அவர் சீக்கிரம் வரப்போகிறார். அதனால் நீங்கள் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று ஆண்டவர் பிள்ளையாக மாறினா தான் பரலோகத்துக்கு போக முடியும். பரிசுத்தம் உள்ளோரெல்லாம் பரலோகம் சேர்த்திடுவார், பரிசுத்தம் இல்லாதோரை பாதாளத்தில் போட்டிடுவார், பரிசுத்தம் இல்லாதோரை பாதாளத்தில் போட்டிடுவார். ஆயத்தம்மா 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 சகோதரனே, ஆயத்தம்மா 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 சகோதரியே. நீதிமான்கள் எல்லாம் பரலோகம் சேர்த்திடுவார், பொல்லாதவர்களையோ அக்கினி சூளையில் போட்டிடுவார். அன்பு பிள்ளைகளே, ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று ஆண்டவர் பிள்ளையாகி நீதிமானாக இருந்தால் தான் பரலோகத்துக்கு போக முடியும். ஏசு சீக்கிரம் வரப்போகிறார். ஆண்டவர் அப்படி செய்கிறதுக்காக நன்றி. உங்கள் கரத்திலே தாழ்த்துரு. ஜெபத்தோடு கூட இந்த பிள்ளைகள் கேட்டிருக்க பிள்ளைகளுக்கு அற்புதம் நடக்கட்டும், அதிசயம் நடக்கட்டும், மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு ஆண்டவர் பிள்ளையாக மாறட்டும். ஏசப்பா அப்படி கருத்திலே தாழ்த்துரு. சாட்சியெல்லாம் மாறட்டும் ஐயா, பூமி கடைசி வரணும் சாட்சி சொல்லட்டும். எத்தனை பேருக்கும் நன்மை செய்திருக்க, கவலையோடு இருக்க பிள்ளைகள், வேதனையோடு இருக்க பிள்ளைகளுக்கு நன்மை செய்திருக்க, நன்மை பெற்றவங்க சாட்சி சொல்லி மகிமைப்படுத்த உதவி செய்யுங்க ஏசப்பா. நீங்கள் அப்படி சொல்லியிருக்கிய பரிசுத்தாய்வு உங்கள்கிட்ட வரும்போது எப்படி பரிசுத்தாய்வில் நிரம்பின பேதுரு யோவானும் என்ன தைரியமாக பேசுகிறாங்க. அதனால் அவர்கள் படிப்பறிவு இல்லாதவர்கள், பேதமே உள்ளவர்கள், ஆனால் இவ்வளோ ஸ்ட்ராங்காக பேசுகிறாங்களேன்னு சொல்லி இவங்க இயேசுவோடு கூட இருந்தவங்கன்னு சொல்லி மற்றவர்கள் கண்டு கொண்டார்கள். ஏசப்பா நம்ம கூட இருந்தால் கண்டிப்பாக நம்ம ஸ்ட்ராங்காக படிக்காட்டாலும் பரவாயில்ல, ஏசப்பா நாமத்தை மகிமைப்படுத்தி சாட்சி சொல்லி அநேருக்கு பிரயோஜனமாக மாறுவோம்.
தேவன் அப்படி நமக்கு பெரிய அதிசயங்களை செய்வார், கண்டிப்பாக செய்வார். கூட இருந்து வழிநடத்துங்கப்பா. கரத்திலே தாழ்த்தினே ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.